ஹாய் வியூவர்ஸ், வீரா சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாறன் வந்து வீராவுக்காக வெளியிலே காத்துக்கிட்டு நிற்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா மக்கள்லாம் பார்த்துட்டு, மாப்பிள்ளை ரொம்ப அழகாக இருக்கார் அப்படின்னு சொல்லி பிருந்தா அம்மாவை கூப்பிட்டு சொல்கிறாங்க. லக்ஷ்மி, உனக்கு வந்து மாப்பிள்ளை வந்து நல்ல மாப்பிள்ளையாக இருக்கார், பிடிச்சாலும் புளியங்கொம்பாக தான் பிடிச்சிருக்கு, தெரியாமல் தாலி கட்டினா என்ன, பையன் நல்ல பையனாக இருந்தால் ஏற்றுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஏரியாக்காரவங்க ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொல்ல, லக்ஷ்மி உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியும். ஏன்பா வெளியிலே உட்காந்துருக்க, உள்ளே ஒன்று வா அப்படின்னு சொல்லி கூப்பிட, இல்லை வீரா வந்து கூப்பிட்டா தான் அத்தை வருவேன், நீங்கள் போங்கன்னு சொல்லிடுறாரு. உடனே லக்ஷ்மியும் உள்ளே வந்துடுறாங்க. இங்கே வந்து கண்மணி பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே டிஃபன் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபன் செஞ்சிட்ருக்காங்க. டிஃபன் செஞ்சுட்டு வாங்க சாப்பிட்லான்னு கூப்பிடும்போது வீரா மட்டும் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு அவங்க ரூம்லேயே தனியாக உட்காந்துருக்காங்க. வீராவோட அத்தை போய் வா வீரா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட, இல்லத்தை எனக்கு பசிக்கலை, நீங்கள் போங்கன்னு சொல்ல வீரா அத்தை வந்து மனசில் நினைக்கிறாங்க, ஓ மாறன் சாப்பிடாதனால நீனும் வேணான்னு சொல்கிறியா, அதை வந்து சொல்லாமல் இந்த மாதிரி உனக்கு சாப்பாடு வேணான்னு சொல்லிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்புறம் கண்மணி கூப்பிட்டு பார்த்து வீரா போல். அப்புறம் கண்மணி வந்து டிவி போடுறாங்க. டிவி போடும்போது அதில் வந்து சென்னையில் சினிமா பாணியில் கல்யாணம் அரங்கேறியது அப்படின்னு அந்த இது நியூஸில் போடவும் எல்லாரும் பார்த்து உடனே கண்மணி டென்ஷன் ஆகி, பத்தியா என்ன காரியம் பண்ணியிருக்கான்னு, இவன் வேணும்னே தான் 4 பேருக்கு தெரிஞ்ச விஷயத்த உலகத்துக்கே தெரியணுன்னு தான் அப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. உடனே வீரா வந்து ரிமோட்டை எடுத்து டிவி ஆஃப் பண்ணிவிட்டு தூக்கி போட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே ஏற்கனவே, இதில் என்ன புதுசாக பார்க்குறதுக்கு இருக்குன்னு சொல்லி ஆஃப் பண்ணிவிட்டு போயிடுறாங்க. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம வள்ளி, ராகவன், அந்த ராமச்சந்திரன்லாம் வீட்டில் இருந்துகிட்ருக்காங்க. அப்போ ராமச்சந்திரன் டிவியை போட சொல்கிறாரு. ராகவன் போடும்போது இந்த நியூஸ் அவங்களும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு காவேரி டெக்ஸ்டைல்ஸ் ஓனரோட பையன் அந்த மாதிரி வந்து மணப்பெண்ணுக்கு தாலி கட்டிட்டார் அப்படின்னு சொல்லவும் ரொம்ப டென்ஷன் ஆகி, கடை பேர் எல்லாம் என் மான மரியாதை எல்லாமே போயிடுச்சு அப்படிங்கிற மாரி உட்காந்துருக்காரு. ராகவன் வந்து இதனால் வந்து இந்த மாதிரி நியூஸ் வந்ததுனால நம்ம கடைக்கான விளம்பரமும் அதிகமாகும், இனிமேல் வந்து ஃபேமஸாக தானே நம்ம கடை ஆகும் அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் ஒரு நியூஸுன்னு போடுறாங்களா, இதை யார் கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, ராகவன் வந்து யாராச்சும் கல்யாணத்துக்கு வந்தவங்க யாராச்சும் மாறன் தாலி கட்டினதை பார்த்து யாராவது போட்டிருப்பாங்கப்பா அப்படின்னு சொல்ல டென்ஷன் ஆகி உட்காந்துருக்காரு. வள்ளி என்ன பண்ணுறாங்கன்னா சாப்பாடு கொண்டு போய் கொடுக்குறாங்க. அண்ணா ஒரு வாயாவது சாப்பிடணுன்னு சொல்லவும் சாப்பாடை தட்டி விட்டுறாரு. உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்கிறது என்கிட்ட பேசாத அப்படின்னு, நீ வந்து சாப்பாடு கொடுக்குறியா, உன் கையால் பச்சை தண்ணி கூட நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், நான் என்னென்ன பண்ணேன்னா நீ செஞ்சது பெரிய தப்பு தான் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறதுனால அந்த பையனை ஏற்றுக்கவன் மட்டும் நினைக்காத, வீடியோவில் வந்து கட்டுறா தாலியன்னு நீ சொல்லி தானே அவன் கட்டியிருக்கான், உனக்கு தெரிஞ்சு தானே எல்லாம் நடந்தது, நீயே என் மான மரியாதையை கெடுத்துருக்க, உன்ட்ட எனக்கு என்ன பேசுகிறதுக்கு வேலை இருக்குங்கவும் உடனே வந்து இவங்க வள்ளி வந்து அப்படியே எதுவுமே பேசாமல் போயிடுறாங்க. ராமச்சந்திரனும் போயிடுறாரு. இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து வள்ளி போய், அண்ணா நான் பண்ணது தப்பு தானா, என்னை மன்னிச்சிடுனான்னு சொல்லி கேட்கவும், இந்த கல்யாணம் நடந்தால் இந்த பிரச்சனைலாம் வரும்னு தெரிஞ்சே தான் நீ இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சுருக்க, நீ வந்து இனிமேல் இதில் பேசுகிறதுக்கு என்ன இருக்குது, நீ எதுவும் பேசாத வள்ளி அப்படின்னு சொல்ல, அண்ணா இந்த ஒரு தரம் மன்னிச்சிருங்கண்ணான்னு வள்ளி கெஞ்சுறாங்க. இந்த பாரு, இனிமேல் நீ ஏதாவது ஒரு வார்த்தை பேசுனேன்னு சொன்னாக்கா நான் இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடுவேன் அப்படின்னு சொல்லவும் வள்ளி வந்து அழுதுகிட்டே இருக்காங்க. ராகவன்ட்ட வந்து, நான் பண்ணது தப்பு தாண்டா, ஆனால் அப்பா வந்து ரொம்ப என் மேலே கோபமாக இருக்கார், முன்னாடி சாப்பாடெல்லாம் அவர் வந்து ஒரு பருக்கையை கூட வேஸ்ட் பண்ண மாட்டார், இப்போ இந்த சாப்பாடையும் தட்டி விட்டார், எவ்வளவோ பிரச்சனை நம்ம வீட்டில் நடந்திருக்கு, ஆனால் இந்த மாதிரி பேசாமலாம் இருந்ததில்லை, உன் கையால் தண்ணி கூட கொடுக்காது அப்படின்னு என்னை சொல்லிட்டாருறா அண்ணன், அப்படி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடாங்கவும் ராகவன் வந்து, அத்தை நீ பண்ணது என்ன சாதாரண காரியமா, வந்து யாருக்குமே தெரியாமல் கல்யாணம் பண்ணி வைக்கிறது வந்து அப்பா மரியாதையை கெடுக்கிற மாதிரி இல்லையா, தெரிஞ்சிருந்து செஞ்சால் பரவாயில்ல, அது வந்து தெரியாமல் திடீர்னு தாலி கட்ட சொன்னில்ல நீனு, இப்போ நீ அது செஞ்சது பெரிய தப்பு தானே, அப்பாவோட மரியாதை என்ன ஆகுறது, அதை கொஞ்சமாவது யோசிச்சு அத்தை, அப்புறம் அப்படி தான் பேசுவார் அப்படின்னு சொல்ல அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ வந்து ராகவன்கிட்ட வந்து கேட்குறாங்க, கண்மணிகிட்ட நீ பேசுனியா அப்படின்னு சொல்லி கேட்க, கண்மணிக்கு நான் எத்தனையோ தடவை ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன், என் ஃபோனை எடுக்கவே இல்லை, கட் பண்ணுறா அத்தை அப்படிங்கவும், சரி, அவள் வந்து கொஞ்சம் மனசு மாறுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும், அவள் வந்து அவ்வளோ சீக்கிரம் மனசு மாறி ஏற்றுக்க மாட்டா, நாளானா சரியாயிடும் அப்படின்னு சொல்ல, அந்த பக்கம் மாறன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா கொசுக்கடியிலே ஆட்டோவில் படுத்துட்ருக்காரு. கொசுக்கடி தாங்கலை அவருக்கு. அப்படியே விசில் அடித்து வீராவை கூப்பிடுறாரு. வீரா வந்து என்னன்னு கேட்கும்போது வந்து கேட்குறாரு, ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளாம் வீரா,
கேட்டுட்டு நீ எதா இருந்தாலும் முடிவு பண்ணு வீரான்னு சொல்லும்போது, நான் உன் பேச்ச எதுக்கு கேட்கணும்? நீ சொல்ற எதையுமே நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லவும், நீ என்னதான் என்ன வேணான்னு சொன்னாலும் சரி, நான் உன்னை விட்டு போமாட்டேன். ஐ லவ் யூ வீரா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போய் அந்த கொசுக்கடியிலே படுத்திருக்காரு. இத பார்த்த பிருந்தா வந்து போர்வையெல்லாம் எடுத்து கொண்டு போய் குடுக்குறாங்க. கண்மணி வந்து கேட்குறாங்க, என்ன நீ போர்வையெல்லாம் அவனுக்கு குடுக்குற? வர வர அவனுக்கு சப்போர்ட்டும் அதிகம் பண்ணிட்டு இருக்க. நீ பண்றதெல்லாம் சரியில்ல அப்படின்னு சொல்லி கண்மணி முறைச்சிட்டு இருக்காங்க. வீராவும் ரொம்ப சோகமா உட்காந்துருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம. வள்ளி வந்து அங்க அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. அண்ணன் சொன்ன வார்த்தையெல்லாம் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க. அதோட இந்த ரிவ்யூ முடியுது.